ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியோட டைரக்டர்கிட்ட வந்து எந்த மாதிரி படங்கள் நீங்கள் வந்து பார்த்து வளர்ந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அந்த டைமில் வந்து அவர் சொல்லியிருக்காரு, நான் பார்த்தது ஃபுல்லாகவே கமர்ஷியல் மூவிஸ் தான். அதுவும் மோஸ்ட்டாக பார்த்தது எல்லாமே தளபதியோட படங்கள் தான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 11th 12th நான் படிக்கும்போது சன் டிவியில் போடுற ஹாலிவுட் மூவிஸ் வந்து பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு ஹாலிவுட் மூவிஸில் இன்ட்ரெஸ்ட் வந்து ஹாலிவுட் மூவிஸ் நிறையா பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் வந்து சின்ன வயசில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கமர்ஷியல் மூவிஸ் தான் பார்த்துருக்கேன். ஸோ அவர் இதுலேருந்தே சொல்லும்போது கிளியராகவே தெரியுது அவர் எவ்வளோ பெரிய தளபதி ஃபேன் அப்படிங்கிறது. ஸோ அதனால தான் வந்து இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியில் வந்து அந்தளவுக்கு வந்து ரெஃபரன்ஸ் வைக்க முடிஞ்சுது, பர்ஃபெக்டாக வைக்க முடிஞ்சுது. ஸோ கோயின்சிடன்ஸ் ஆகிற மாதிரி கிளியராக வச்சுருந்தாரு. ஸோ இப்போ ரீசெண்டாக வர புது டேரக்டர்ஸ் எல்லாமே தளபதியோட மிகப்பெரிய ஃபேனாக இருக்காங்க. நிறைய டேரக்டர்ஸ் வந்து தளபதியோட ஃபேனாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து சினிமாவுக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணமாக வந்து தளபதி தான் இருக்கிறாரு. சில பேர் வந்து தளபதியோட ஃபேனாக இருந்து அவரை வச்சே வந்து இயக்கியிருக்காங்க. பட் ஆனால் இவருக்கு அந்த வாய்ப்பு அமையுமா தெரில. ஆனால் வந்து நிறைய நல்ல படங்கள் கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இவர் இயக்கிய படமே வந்து செம்மையான வசூலை வந்து பெற்றுட்ருக்கு, பிளாக் பஸ்டராக ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த விதத்தில் வந்து இவரும் நிறைய கமர்ஷியல் படம் பார்த்துருக்கனால கண்டிப்பாக வந்து இனி வரும் படங்கள் எல்லாமே ஓரளவு கமர்ஷியலாக ஹிட் ஆகிற படங்கள் தான் டார்கெட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக இப்போ இயக்கியிருக்க டூரிஸ்ட் ஃபேமிலி செம்மையாக சக்கப்போடு போட்டுட்ருக்குங்க. நல்ல ரீச் கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட் வீக்கை விட செகண்ட் வீக் தான் செம்மையான வசூல் ஈட்டிகிட்டு இருக்குது. ஸோ நல்ல ரெஸ்பான்ஸும் கிடச்சிட்ருக்கு. ஆடியன்ஸ் கூட்டமும் பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக தளபதி இவரையும் கூப்பிட்டு மீட் பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.